ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். 2026 ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்துருச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு ஒரு மாதம் முடிந்து 2வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 2வது மாதமானது ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. கிரக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால பிப்ரவரியில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய தலையெழுத்து மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அப்படி கணிச்ச முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம். சிம்மம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த 2026 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நடக்கிறது கிரகங்கள் மூலியமாக தான் நடக்குது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியது எல்லாமே விதிப்படின்னு நினைக்கிறோம். விதிப்படி எதுவுமே நடக்கிறதுல எல்லாமே கிரகங்கள் படி நடக்குது. கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாற மாற அந்த பலன்களும் நமக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பிப்ரவரியில் இப்போ கிரகங்களால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இது வரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதாக தாள்கள்லாம் ஜோதிடர்கள் குறிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பிப்ரவரியில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் என்ன யோகங்களும் உருவாக போதுங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிரக பயிற்சிகளும் யோகங்கள் உருவாகிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். அதனால் அதை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்துல தான் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களின் கிரகங்கள் உருவாக்குது. ஆக்சுவலி இதன் தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில காணப்படும். அதுல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி காணப்படும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் முதலாவதாக பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறமேட்டு பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி 4 கிரகங்களும் கும்ப ராசிக்கு செல்வதால் சதுர்கிரக யோகமானது உருவாகுது. அதாவது 4 கிரகங்கள் ஒரே ராசியில பயிற்சி ஆவதால் சதுர்கிரக யோகம் உருவாகுது. ஸோ கும்ப ராசியில புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் சேர்றது மட்டும் இல்லாம சிறப்பான யோகங்களும் உருவாக போகுது. ஸோ என்ன மாதிரி யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன். அந்த யோகங்கள் என்னென்ன உருவாகும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் சுக்கிர யோகங்கள் சேர்ந்து, அதாவது இந்த 2 கிரகங்கள் யோகங்கள் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அதை தொடர்ந்து சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் 2 சேர்ந்து சுக்கிராதித்ய ராஜயோகம் உருவாக செய்து, அதை தொடர்ந்து சூரியன் செவ்வாய் இவங்க 2 பேரும் சேர்ந்து மங்களத்திய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. அதை தொடர்ந்து சூரியனும் புதனும் சேர்ந்து புதத்திய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து யோகங்களையும் உருவாக்குது. ஆக்சுவலி இந்த உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கங்கள் தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்க அதிகரிக்க செய்யும். அதுவும் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யும். நிதிநிலையில நல்ல உயர்வு ஏற்படும். வெற்றிகளை குவிய செய்யும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்போது இந்த பிப்ரவரி 2026 நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால்
உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சிகரத்தில் ஏற போகக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே, கடன் விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ என்ன மாதிரி கடன் வரும், அதை தவிர்ப்பதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். தெளிவா உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன்பெறுங்க. புத்தாண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதம் சூப்பரா பிறந்துருச்சு. இந்த மாதத்துல சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரங்களையும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசியில இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில ஆட்சி வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டிலேயே ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறார். அப்புறம் கேது பகவான் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில அமர்ந்திருக்கிறாங்க. மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறாரு. கும்ப ராசியில புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில தான் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஜோதிடர்கள் சில முக்கியமான தகவல்களை கூறியிருக்கிறாங்க. அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சிம்மம் ராசினருக்கு சூரிய பகவான் வலிமையாக இருந்ததால் எல்லா விஷயங்களுமே இனி நன்றாக இருக்கும். ராசியில ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ எந்த ஒரு வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளாம இருப்பது நன்மை தரும். அதுவும் இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிப்ரவரி மாதம் இப்போ தொடங்கினதுலேருந்து நவம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6வது இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருப்பதால் ஏதோ ஒரு கோபம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் கூட இருப்பவர்கள் அதற்கு எதிராக செய்து கொண்டே இருப்பார்கள். அதனாலேயே கடன் போன்ற விவகாரங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்க சொந்த விஷயத்துல கூட மற்றவர்கள் நண்பர்கள் தலையீடு இருக்கோ. இதனை ஏற்க மறுத்தாலும் உங்களுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். 6வது இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பதால் கடன் வாங்காம இருப்பது நல்லது. இப்போது வாங்கக்கூடிய கடன் பிற்காலத்துல கழுத்து நெரிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். அதனால கடன் விஷயத்துல இப்ப ரொம்ப கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது. 4, 9 இடத்துக்கு அதிபதி செவ்வாய். நெருப்பு, மின்சாரம் தொடர்பான விஷயங்கள்ல சில பாதிப்புகள் ஏற்படும். அப்பா சகோதரரோடு கருத்து மாறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். ஆனா புது தொடர்பான முயற்சிகள்ல தடை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்திலேயே சகோதரர்கள் விஷயத்திலேயே கவனமா இருங்க. 6ல சூரியன் செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டத்துல சர்வீஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கிறது ஏற்படும். எதிரிகள் பயந்து போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிரிகள் அழியக்கூடிய காலகட்டமாக இருக்கு. 7வது இடத்துல ராகுவும் புதனும் இருக்கின்றனர். இந்த ராகு புதன் சேர்க்கையால் உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய பேசக்கூடிய சூழல் ஏற்படும். அதுவே உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தும். 7ல புதன் இருக்கும்போது குடும்பத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நடக்கும். உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு பெரிய எதிர்ப்புகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். 6வது இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கும்போது சர்க்கரை தொடர்பான பாதிப்பு, உடம்புல சிறு சிறு பாதிப்பு, நெருப்பு தழும்பு, காயம் ஏற்படும். பாதிப்பு போன்றவை ஏற்படுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். 11ல குரு இருப்பதால் நல்ல பண வருமானம் ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்துல பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் வகையில நட்பு கிடைக்கும். வங்கி இருப்பை பார்த்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு. வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய யோகம் உண்டாகும். மெயினா திருப்பூர்ல கந்தசுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல வழிபாடு செய்தாலும் நல்லதுதான். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.